Is my screen visible? Yes, ma'am. ஓகேப்பா. சரி, எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க நம்புறேன். சரி, ஒரு தெம்பா ஒரு 1 hour பாத்துடலாம்னா. சரி, நம்ம ஆல்ரெடி ப்ரோஸோட கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போயம் ஸ்பெஷல் ஹீரோ பை கிறிஸ்டினா எம் கர்ஷன். ஸோ ஹீரோ அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு வயசுலயும் நமக்கு ஹீரோ அப்படிங்கிறது சேஞ்ச் ஆவாங்க. நம்ம குழந்தையில இருந்து வளர்ற வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டுக்கு முதல்ல ஒரு ஹீரோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அப்பாவா தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் த சைல்டு. குழந்தைகிட்ட போய் எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா முதல்ல அப்பா தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பிடிக்கிறது அந்த க்ளோஸ்னஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டிவியேட் ஆகி ஒரு டீனேஜ் கிட்ட வரும் பொழுது பசங்களுக்கோ இல்ல பசங்களுக்கு முக்கியமா யார்கிட்ட சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அம்மா கிட்ட போகும். அதுக்கப்புறம் லைஃப் கரியர் மேரேஜ் அவங்க குழந்தைங்க எல்லாம் பார்த்துட்டு ஒரு 60 இயர்ஸ் கிட்ட வரும் பொழுது அவங்க ஃபாதர் ஆகும் பொழுது திரும்ப என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி ஒரு வார்ம்த்தான நமக்கு நம்மளுடைய அப்பா கிட்ட இருந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகைன் திரும்ப போய் அவங்க கிட்ட ஒரு பாண்ட் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு குழந்தையினுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஒரு அப்பா இருக்கும் பொழுது அது எப்படி வந்து பாக்குது, அவங்க வந்து எந்த மாதிரியான ஒரு ஜோன்ல வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா வந்து இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு சிம்பிளான போயம், ஒரு எமோஷனலான போயமும் கூட. இது நம்ம நார்மலா நம்ம எல்லாருமே நம்மளுடைய அப்பாவோட நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரிலேட் பண்ணி பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு போயம் தான் யார் எழுதியிருக்கா அப்படின்னா கிறிஸ்டினா எம் கர்ஷன் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness keeping me safe from harm. I would look up into your eyes and all the love I would see. How did I get so lucky? You are the dad chosen for me. There is something special about your father's love. Seems it was sent to me from some place up above. Our love is everlasting. I just wanted you to know that you are my special hero and I wanted to tell you so. By Christina M. Kershen. When I was a baby, you would hold me in your arms. I felt the love and tenderness. நான் குழந்தையா இருந்த பொழுது you would hold me in your arms. உங்களுடைய கைகளுடைய அரவணைப்பில் நீங்க என்ன பண்ணீங்க, என்னை வந்து ஹோல்ட் பண்ணிருந்தீங்க. I felt the love and tenderness. அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா உங்களுடைய லவ் அந்த அன்பு அண்ட் டெண்டர்னஸ். டெண்டர்னஸ் அப்படின்னா அந்த சாஃப்டா ஜென்டிலா ஒரு குழந்தைய நம்ம ஹேண்டில் பண்ற விதம், அந்த வார்ம்த்தையும் அந்த அன்பையும் நான் என்ன பண்ணிருக்கேன் உங்ககிட்ட இருந்து நான் ஃபீல் பண்ணிருக்கேன். கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். அந்த தொடுதல் உணர்வுல என்ன இருந்தது, எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டது. எந்த ஒரு அச்சுறுத்தலும் என்னை தொடாது, எந்த ஒரு பயமும் என்னை வந்து நெருங்காது, எந்த ஒரு தீங்கும் வராது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீலிங்கை நான் உங்ககிட்ட உங்களுடைய டச்ல நான் உணர்ந்திருக்கேன். ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ் அண்ட் ஐ ஆல் த லவ் ஐ வுட் சி. உங்களுடைய கண்களை நான் பார்த்திருக்கேன். அந்த கண்கள்ல என்ன மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கான என்னுடைய எல்லா அன்புமே உங்களுடைய கண்கள் வழியா நான் பார்த்திருக்கேன். How did I get so lucky? You are the dad chosen for me. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு, ஒரு அரவணைப்பு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு லக்கி, நான் எவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு பேரு பெற்றவன், அல்லது நான் எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டசாலியா இருந்திருக்கேன். யூ ஆர் த டேட் சோசன் ஃபார் மீ. நீங்க எனக்கு அப்பாவா கிடைச்சிருக்கீங்க. எனக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பா யாரு, நீங்க தான். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் யுவர் ஃபாதர்ஸ் லவ். அப்பாவினுடைய அன்புல ஏதோ ஒரு ஸ்பெஷல், ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கு. ஆனா அது என்ன அப்படிங்கறது என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஏன்னா லவ் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ்க்கு ரெண்டு பேர்கிட்டயுமே ஆப்வியஸா வரும். மதர்லி லவ் இருக்கு, ஃபாதர்லி லவ் இருக்கு. ஆனா ரெண்டு பேருடைய லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற விதமா இருக்கட்டும், நம்ம கிட்ட வர்றது வந்து அம்மாவினுடைய லவ் அன்பு அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும், அப்பாவினுடைய லவ் அப்படிங்கிறது வித்தியாசமா இருக்கும். ஸோ ஃபாதர்ஸ் லவ்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல், தட் இஸ் சம்திங் ஸ்பெஷல், ஏதோ ஒன்று ஸ்பெஷலா இருக்கு. பட் ஐ cannot எக்ஸ்பிரஸ் இன் மை வேர்ட்ஸ். அதனால என்ன பண்ண முடியல, என்னுடைய வார்த்தைகள்ல என்னால உங்களால வந்து சொல்ல முடியல. Seems it was sent to me from some place up above. எனக்காகவே நீங்க எங்க இருந்தோ அனுப்பப்பட்ட ஒரு மாதிரி இருக்கிறீங்க. ஃப்ரம் சம் பிளேஸ், அது என்ன பிளேஸ்னாலும் இருக்கலாம். அப் அபவ். ஹியர் அப் அபவ் அப்படிங்கிறது இதை ரெஃபர் பண்ணது அப்படின்னா ஹெவன், மேபி சொர்க்கத்துல இருந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்காக நீங்க அனுப்பப்பட்டிருக்கீங்க. ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ. எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருக்கு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன், உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ அண்ட் ஐ வாண்டட் டு டெல் யூ சோ. எனக்கு என்னைக்குமே நீங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு ஹீரோ தான், அதை நான் கண்டிப்பா என்ன பண்ணணும் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டு வந்து அவங்க அப்பா கிட்ட தன்னுடைய அன்பை எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சு, தன்னுடைய அப்பாவினுடைய லவ் பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் கிருஷ்ணா எம் கர்சன் வந்து அவங்க அப்பா கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இந்த போயம் வந்து எழுதியிருக்காங்க. இட்ஸ் a simple poem about the fatherly love, about the love between father and the child. So tenderness அப்படின்னா gentleness and kindness. நல்லா சாஃப்டா ஒரு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்ம்தான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கிறது.
தென் எவர்லாஸ்டிங். எவர்லாஸ்டிங் மீன்ஸ் லாஸ்டிங் ஃபார் எவர் ஆர் அ வெரி லாங் டைம். ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இஸ் யூஷுவல். நார்மலா இருக்கிறத விட டிஃப்ரெண்டா இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவோம். Then find a line from the poem to match the statements given below and write it in the blanks. He always saves me from harm. So இந்த லைனோட மீனிங் கொடுக்குற மாதிரி ஒரு லைன் வந்து போயம்ல இருந்து என்ன லைன் சொல்லி மேட்ச் பண்ண கேட்டிருக்காங்க. He always saves me from harm. So அதுக்கு என்ன லைன் வரும்? Keeping me safe from harm. Yes, very good. Keeping me safe from harm. Then second one, I'm so lucky to get you. How did I get so lucky? Then the affection between us has no end. Our love is everlasting. So இந்த லைனோட தான் தேர்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகும். Then answer the following work in pairs அது நமக்கு வேணாம். ஸோ அதே மாதிரி parallel reading சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. parallelனா இதே மாதிரி தீம் உள்ள இன்னொரு poem கொடுத்துருக்காங்க. Only a dad. Only a dad with a tired face coming home from the daily race, bringing little of gold or fame to show how well he has played the game, but glad in his heart that his own rejoice to see him come and to hear his voice. Only a dad with a tired face. ஸோ ஒரு அப்பா வேலை முடிஞ்சு வரும்பொழுது நைட் வந்து ரொம்ப டயர்டான ஃபேஸோட வருவாங்க. கம்மிங் ஃப்ரம் த டெய்லி ரேஸ், தினமும் அவர் பாடுபட்டுட்டு வரும்போது டயர்டா வருவாரு. பட் பிரிங்கிங் லிட்டில் ஆஃப் கோல்ட் ஆர் ஃபேம், ஆனா கையில வரும்பொழுது போதுமான அளவுக்கு கொஞ்சம் தங்கமோ அல்லது புகழோ சேர்த்துட்டு வருவாரு. டு ஷோ ஹவு வெல் ஹி ஹாஸ் பிளேட் த கேம், அவர் எந்த அளவுக்கு இன்னைக்கு சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக. But glad in his heart that his own rejoice to see him come and to hear his voice. ஆனா எங்களுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன அப்படின்னா அவருடைய முகத்தை பாக்குறது, அவருடைய குரலை வந்து கேட்கறது. Only a dad with a brood of 4, one of 10 million men or more. ஆனா எனக்கு அவர் மட்டும்தான் with a brood of 4. அவங்க வீட்டுல 4 பேர் இருந்திருக்கலாம், எத்தனையோ 10 million men இருந்திருக்கலாம், அதுக்கு மேல கூட இருந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய அப்பா ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும் தான் எனக்கு ஸ்பெஷல். Plodding along in the daily strife, bearing the whips and scorns of life, with never a whimper of pain or hate, for the sake of those who at home await. ஸோ அவர் தினமும் பிளாடிங் அலாங் டெய்லி ஸ்ட்ரைஃப், டெய்லி நடக்கக்கூடிய வாழ்க்கை போராட்டத்துல அவரால் முடிஞ்சது அவர் பண்ணிட்டு வருவாரு. எத்தனையோ ஏமாற்றங்கள், திட்டுக்கள், ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் இது பண்ணாலும் ஆனா எந்த ஒரு இதையுமே என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையுமே அவருடைய வீட்டுல இருக்கவங்களுக்காக தான் அவர் வந்து எல்லாமே சகிச்சுக்கிட்டு வருவாரு. Only a dad, neither rich nor proud, merely one of the surging crowd, toiling, striving from day to day, facing whatever may come his way, silent whenever the harsh condemn, and bearing it all for the love of them. அவர் வந்து ரொம்ப பணக்காரரும் கிடையாது, ரொம்ப அவருக்கு பெருமையும் கிடையாது. ஆனாலும் அந்த கூட்டத்துல ஒருத்தரா டெய்லி ஓடுதாரு, தினமும் வேலை செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்காரு. யார் யாரெல்லாமோ அவர் வந்து வாழ்க்கையில மீட் பண்றாரு, அவர்கிட்ட ஹார்ஷா யாராவது பண்ணாங்கன்னா அமைதியா இருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே பேர் பண்ணிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா எங்க மேல இருக்கக்கூடிய அன்புக்காக. Only a dad, but he gives his all to smooth the way for his children small, doing with courage stern and grim the deeds that his father did for him. This is the line that for him I pen. Only a dad, but the best of men. Only a dad, but he gives his all to smooth the way for his children small. ஒரு அப்பா வாழ மட்டும்தான் தன்னுடைய குழந்தைகளுக்காக எல்லாத்தையுமே தனக்கான வழிகளை வந்து ஸ்மூத்தா ஏற்படுத்தி கொடுக்க முடியும். எல்லாத்தையுமே தைரியமா செய்வாங்க. எல்லா விஷயங்களும் அவங்களுடைய அப்பா அவங்களுக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு அவர் செஞ்சு கொடுப்பாரு. This is the light that for him I pen. So இந்த வரி தான் நான் அவருக்காக நான் எழுதுறேன். Only a dad, but the best of men. இருக்கிறதுலே எங்க அப்பா மட்டும்தான் சிறந்த ஆண்களே சிறந்த மனிதர் யார் அப்படின்னா என்னுடைய அப்பா மட்டும்தான். சோ இந்த லைனை தான் நான் அவருக்காக நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து ஒன்லி எ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் எழுதியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த சிமிலர் போயம் கம்பேரிங்லி டு ஸ்பெஷல் ஹீரோ. ஸோ அதனால உங்களுக்கு பேரலல் ரீடிங்காக கொடுத்துருக்காங்க. மேபி கேட்க வாய்ப்பு இல்லை, எதனாலும் தெரிஞ்சுக்கோங்க. தென் சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ சப்ளிமெண்ட்ரி ரீடர் என்ன ஸ்டோரி அப்படின்னா ரஸ்கின் பாண்டுடைய த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ஸோ தெரியாத ஒரு பர்சன் கிட்ட நம்ம பேசினாலோ பழகினாலோ எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப அட் பிரசன்ட்ல இருக்கு அப்படிங்கறத போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ஸோ ரஸ்கின் பாண்டுடைய ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்தியன் ரைட்டர்.
நிறைய ஸ்டோரிஸ் வந்து சில்ட்ரன் ஸ்டோரிஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஒரு சின்ன குழந்தை வெளியே போச்சு அப்படின்னா, தெரியாத பர்சன்ஸ் வந்து யாராவது இருந்தாங்க அப்படின்னா, சோ அந்த டைம்ல எப்படி பிள்ளைங்க வந்து போய் சிக்கிறாங்க, அதுல இருந்து தற்காத்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1. It was my second year at boarding school and I was sitting on platform number 8, Ambala station, waiting for the northern bound train. ஸோ போர்டிங் ஸ்கூல்ல நான் இப்போ செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அம்பாலா ஸ்டேஷன்ல வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 12 அட் த டைம். நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த நேரத்தில் 12 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு நான் இப்ப தனியா போற அளவுக்கு நான் வந்து வளர்ந்துட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, என்னை வந்து தனியா விட்டாங்க. நான் அம்பாலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு சீக்கிரமாவே வந்துட்டேன் ஈவினிங்ல. Now there was a wait till midnight before my train arrived. So நான் மிட்நைட் தான் ட்ரெயின் வரப்போகுது, அது வரைக்கும் நான் என்ன செஞ்சாகணும், அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருக்கணும். Most of the time I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Trains came and went and the platform would be quiet for a while, and then when a train arrived it would be an inferno of heaving, shouting, agitated human bodies. ஸோ நிறைய டைம் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், சும்மா சுற்றி சுற்றி பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு இருப்பேன், அங்கே இருக்கிற புக் ஸ்டாலை பார்த்துட்டு இருப்பேன். நிறைய சில சமயம் என்ன பண்ணா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் தெருநாய்களுக்கு வந்து நான் பிஸ்கட்ஸ் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ட்ரெயின் வந்த வண்ணம் போன வண்ணம் இருக்கும். அப்போ ட்ரெயின் வந்தோன்னா திடீர்னு என்னன்னா கூட்டங்கள் இறைச்சலா இருக்கும், எல்லாரும் ஷவுட் கத்துவாங்க, அந்த மாதிரி அந்த மனிதனுடைய இறைச்சல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. சோ ஒவ்வொருத்தரும் இந்த கேரேஜ் ஒரு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே மக்கள் எல்லாரும் அலையலையா போவாங்க. அந்த டிக்கெட் கலெக்டர் கிட்ட கேட் கிட்ட நிப்பாரு. சோ ஒவ்வொரு தடவையும் அது நடக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், அந்த ஸ்டேஷன் வெளில தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். Now tired of this game and of ambling out the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway tracks. ஸோ இப்படி மாறி மாறி போயிட்டு நான் ரொம்ப டயர்ட் ஆகி கடைசியில் என்ன பண்ணேன், என்னுடைய சூட்கேஸ்ல நான் உட்காந்துக்கிட்டு அந்த ரயில்வே ட்ராக்கையே நான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படா ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லி. Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curds and lemon, the sweets meat seller, the newspaper boy, but I had lost interest in all that went on along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and a little lonely. ஸோ ட்ராலிஸ் என்ன மாறி மாறி போய்கிட்டே இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று வித்துக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து தயிர் விற்கிறாங்க, லெமன் விற்கிறாங்க, ஸ்வீட் மீட் விற்கிறாங்க, நியூஸ் பேப்பர் பசங்க, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எனக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. அந்த பிளாட்ஃபார்ம் ஒரே பிஸியா இருந்துச்சு. நான் அந்த ரயில்வே ட்ராக்கே என்ன பண்ணிட்டு இருந்தேன், உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில போர் ஆகி நான் லோன்லி, யாருமே இல்லை அப்படிங்கிற தனிமையா நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். Are you all alone, my son? asked a soft voice close behind me. சோ இப்பதான் பின்னாடி இருந்து ஒரு சாஃப்டான ஒரு குரல் கேட்டுச்சு, நீ தனியாவா இருக்க அப்படின்னு சொல்லி. I looked up and saw a woman standing near me. She was leaning over and I saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree. சோ அப்ப யாரு அப்படின்னு சொல்லிட்டு குரல் வந்து திசை பக்கம் நான் திரும்பி பார்க்கேன். ஒரு உமன், ஒரு லேடி வந்து நின்று நீ பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப லீனா தான் இருந்தாங்க, பேல் ஃபேஸ், நல்லா வெளிர்ன முகமா இருந்தாங்க. ஆனா கண்கள்ல ஒரு இறக்க கண்களுக்கு குணம் தெரிஞ்சது. எந்த ஜுவல்ஸுமே அவங்க வியர் பண்ணல, சிம்பிளா ஒரு ஒயிட் சாரி மட்டும் வியர் பண்ணிருந்தாங்க. Yes, I am going to school, I said and stood up respectfully. She seemed poor, but there was a dignity about her that commanded respect. உடனே நான் சொன்னேன், ஆமா நான் ஸ்கூல் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், மரியாதையா நினைச்சு நின்னுட்டேன். ஏன்னா அவங்க பாக்குறதுக்கு கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு டிக்னிட்டி இருந்துச்சு, பாக்குறதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு லுக் இருந்துச்சு. சோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக நான் என்ன செஞ்சேன், எழுந்து நின்னேன். I have been watching you for some time, she said. Didn't your parents come to see you off? அவங்க கேக்குறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை ரொம்ப நேரமா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய பேரண்ட்ஸ் உன்னை கூட்டு போறதுக்கு வரலையா அப்படின்னு அந்த லேடி வந்து கேக்குறாங்க. I don't live here, I said. I had to change trains. Anyway, I can travel alone. நான் இங்க வந்து வசிக்கல, நான் ட்ரெயின்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி தான் போகணும். ஆனா நான் வந்து என்ன பண்ணணும், தனியா தான் டிராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான். I am sure you can, she said. And I liked her for saying that, and I also liked her for the simplicity of her dress and for her deep soft voice. உடனே சொல்றாங்க, I am sure you can, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா தனியா போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு அவங்கள பார்த்தோன்னா அந்த சிம்பிளா இருக்கிறது, அவங்களுடைய அந்த சாஃப்டான வாய்ஸ் எல்லாமே பிடிச்சு போயிருது. And the serenity of her face, அவங்க முகம் பாக்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளா காமா இருக்கு. Tell me, what is your name? She asked.
அருண் ஐ செட். அப்ப அந்த லேடி உமன் வந்து கேக்குறாங்க உன்னுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு. இந்த பையன் சொல்றான் என்னுடைய பேர் அருண் அப்படின்னு சொல்றான். And how long do you have to wait for your train? About an hour, I think. It comes at 12 o'clock. Then come with me and have something to eat. அப்ப வந்து கேக்குறாங்க நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் நினைக்கிறேன், இப்ப நான் 12 o'clock வந்திருக்கு, 12 o'clock ஆக போகுதுன்னு அந்த பையன் சொல்றான். சரி அப்ப என் கூட வா, நம்ம போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உமன் கூப்பிடுறாங்க. I was going to refuse out of shyness and suspicion, but she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. எனக்கு போறதுக்கு கூச்சமாவும் இருந்தது, அதே சமயத்துல சஸ்பீஷியன்ட் டவுட்டாவும் இருந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய கையை பிடிச்சு கூட்டு போனாங்க. எனக்கு அவங்க கையை உதறி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டா ஃபீல் ஆச்சு. She told a coolie to look after my suitcase and then she led me away down the platform. சோ ஒரு கூலியை பார்த்துட்டு இந்த சூட்கேஸ் நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்னைய பிளாட்ஃபார்ம் விட்டு கூட்டு போனாங்க. Her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. I looked up at her again. She was not young and she was not old. She must have been over 30, but had she been 50, I think she would have looked so much the same. அப்போ அந்த கூலியை பார்த்துன்னு சொல்லிட்டு போனப்போ அவங்க என்ன ஜென்டலா என்னை கையை பிடிச்சு கூட்டு போனாங்க. ரொம்ப டைட்டாவும் பிடிக்கல, ஹோல்ட் பண்ணல, ரொம்ப ஸ்லோவாவும் ஹோல்ட் பண்ணல. இப்ப ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் a minute. ஹலோ, வாய்ஸ் கேக்குதாப்பா? ஓகே ஓகே, சாரி ஃபார் த இன்டரப்ஷன், ஒரு கால் வந்துட்டு. என்ன பார்த்துட்டு இருந்தோம்? எஸ், அவங்களுடைய கைகள் பார்க்க பிடிக்கிறதுக்கு ரொம்ப மென்மையாவும் இல்ல, ரொம்ப டைட்டாவும் என்ன ஹோல்ட் பண்ணல. நான் திரும்ப அவங்க ஃபேஸ பார்த்துட்டே போனேன். அவங்க ரொம்ப யங், ரொம்ப இளமையும் கிடையாது, ரொம்ப வயசானவங்களும் கிடையாது. மேபி ஓவர் 30க்குள்ள இருப்பா, இல்ல 30 to 50க்குள்ள தான் இருக்கலாம். சோ அதுக்குள்ளதான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த உமனை பத்தி டிஸ்கிரைப் பண்றான். She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to thaw and take a new interest in this kind woman. சோ அவங்க எனக்கு ஸ்டேஷனுக்கு கூடிய டைனிங் கேண்டீன் கூட்டு போய் என்ன பண்றாங்க, எனக்கு டீ, சமோசா, ஜிலேபிலாம் வாங்கி கொடுத்தாங்க. நான் திரும்ப அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கேன், எதுக்காக எனக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. The strange encounter had little effect on my appetite. சோ திடீர்னு வந்து கொடுத்தாங்க, ஆனாலும் எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு. I was a hungry school boy and I ate as much as I could in as polite a manner as possible. எனக்கு அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகி பசி வந்துட்டு, ஆனாலும் நான் ரொம்ப பொலைட்டா எனக்கு இதெல்லாம் மனசு தெரிஞ்ச மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன், நான் வந்து அவங்க முன்னாடி நல்லா சாப்பிட்டுக்கிட்டேன். She took obvious pleasure in watching me eat and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence of the tea and sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. சோ அந்த இதை சாப்பிட்ட உடனேயே எனக்கு அந்த சாப்பாடு தான் எங்க 2 பேருக்கு கூடிய பாண்டை கிரியேட் பண்ணுச்சு, எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுச்சு. சோ அந்த டீயும் ஸ்வீட்டும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போனா நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் ஃப்ரீயா ஒரு ஃப்ரெண்ட்டை பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய ஸ்கூலை பத்தி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பத்தி, எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். She questioned me quietly from time to time but preferred listening. சோ இடையில அப்பப்ப அவங்க கொஸ்டின் கேட்டாலும் நான் சொல்றதை கவனிக்கிறதுல அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. She drew me out very well and I had soon forgotten that we were strangers. நான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேசுறதுல 2 பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், நான் யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதே நான் மறந்துட்டேன். But she did not ask me about my family or where I lived and I did not ask her where she lived. ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட என்னுடைய ஃபேமிலியை பத்தியோ நான் எங்க வசிக்கிறேன் அப்படிங்கறத பத்தியோ கேட்கல. நானுமே அவங்க எங்க வாழ்ந்தாங்க எங்க வசிக்காங்கிறத பத்தி கேட்கல. I accepted her for what she had been to me, a quiet, kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. நான் எதை ஏத்துக்கிட்டேன், ஏதோ தனியா இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு ஜென்டலான உமனா மட்டும் தான் நான் அவங்கள பார்த்தேன், மத்தபடி நான் எதுவுமே அவங்கள பத்தி கேட்கல. After about half an hour, we left the dining room and began walking back along the platform. சோ ஒரு half an hour ஆச்சு, நாங்க அதுக்கப்புறம் டைனிங் ரூம் விட்டு நாங்க என்ன பண்ணோம், பிளாட்ஃபார்ம்ல நடந்து வர ஆரம்பிச்சோம். An engine was shunting up and down beside platform number 8 and was it approached, a boy leapt off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. சோ நான் இப்ப இன்ஜின் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, இங்க இருந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்து இறங்கி அந்த ரயில்வேல டக்குனு ஷார்ட்கட்ல கிராஸ் பண்ணி இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு சேஞ்ச் ஆனான். He was at a safe distance from the engine and there was no danger unless he had fallen.
அவன் வந்து அந்த இன்ஜின்ல இருந்து சேஃபான தூரத்துல தான் இருந்தான். அவன் கீழே விழுந்தாலும் எந்த ஒரு டேஞ்சருமே அவனுக்கு கிடையாது. பட் as he leapt across the trails, the woman clenched my arm. Her fingers dug into my flesh and I winced with pain. சோ அந்த பையன் இறங்கின உடனே இவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய ஹார்ம்ஸை வந்து கொஞ்சம் டைட்டா பிடிச்சாங்க, நான் கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கொஞ்சம் பெயினாவே இருந்துச்சு. I caught her fingers and looked up at her and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. சோ அவங்க என்னுடைய ஹேண்டை டைட்டா பிடிச்சோன்னு அவங்க ஃபேஸை பார்த்தேன். அதுல ஒரு வலி தெரிஞ்சது, ஒரு பயம், எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கறத அவங்களுடைய ஃபேஸ்ல நான் பார்த்தேன். She watched the boy as she climbed other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. ஸோ அந்த பையன் சேஃப்டியா இன்னொரு பிளாட்ஃபார்மை தாண்டி அந்த க்ரௌட்ல போய் மிங்கிள் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய ஹோல்டு என்னுடைய ஆர்ம்ஸ்ல அப்படிங்கிறது டைட்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவங்க வந்து அவங்களுடைய பிடியை வந்து தளர்த்தினாங்க. Smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against me. He was all right, I said. ஸோ அவங்க என்னை கையை விட்டதுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய கையில ஒரு விதமான பதட்டம் இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், he was all right, அவன் நல்லதா இருக்கான், ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். Feeling that it was she who needed reassurance. ஏன்னா அவங்க திரும்ப அவங்க வந்து அவன் சேஃப்டியா போயிட்டான் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. சோ அப்போ என்ன அப்படின்னா, நாங்க எந்த இடத்துல சூட்கேஸ் வச்சுட்டு வந்தோமோ, சோ அந்த சூட்கேஸ் வச்சுட்டு வந்த இடத்துக்கு நாங்க திரும்ப அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். அப்ப என்னுடைய ஸ்கூல் படிக்கக்கூடிய எங்களோட கிளாஸ் படிக்கக்கூடிய கிளாஸ்மேட் சதீஷ் அப்படிங்கிற பையன் அவனுடைய அம்மாவோட அந்த இடத்துக்கு வந்திருந்தான். So this is the end of section 1. Then section 2. Hello Arun, he called. The train's coming in late as usual. Did you know we have a new headmaster this year? சோ அந்த பையன் கேக்குறான், என்ன ஹலோ அருண், என்னாச்சு இன்னைக்கு ட்ரெயின் எப்போதும் போல லேட்டா? உனக்கு தெரியுமா நம்ம ஸ்கூலுக்கு இந்த வருஷம் புது ஹெட் மாஸ்டர் வர போறாங்க அப்படின்னு சொல்லி. We shook hands and then he turned to his mother and said, this is Arun, mother. He is one of my friends and the best bowler in the class. அப்ப அந்த பையன் அவங்க அம்மாட்ட என்ன பண்றான், அம்மா இதுதான் அருண், என்னுடைய கிளாஸ்மேட், என்னுடைய ஃப்ரெண்ட், இன்னொன்னு என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு, எங்க கிளாஸ்லயே பெஸ்ட் பவுலர்னா அது இவன் தான், அருண் தான் அப்படின்னு சொல்லிட்டு அருணை பத்தி அந்த பையன் தன்னுடைய அம்மாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றான். I am glad to know that, said his mother, a large imposing woman who wore spectacles. She looked at the woman who led my hand and said, and I suppose you are Arun's mother? சோ ஓகே, அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க அம்மா ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. என்ன பண்றாங்க, இந்த பையன் அருண் கிட்ட இருக்கக்கூடிய அந்த லேடியை பார்த்துட்டு, அப்ப நீங்க தான் அருணோட அம்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. I opened my mouth to make some explanation, but before I could say anything in the woman replied, yes, I am Arun's mother. நான் வாயை திறந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஆமா நான் தான் அருணோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. I was unable to speak a word. I looked quickly up at the woman, but she did not appear to be all that embarrassed and was smiling at Satish's mother. அவங்க அப்படி சொன்னோன்னா எனக்கு எந்த வார்த்தையும் பேசுறதுக்கு தோணல. நான் டக்குன்னு என்ன பண்ண அவங்களுடைய ஃபேஸை பார்த்தேன். ஆனா அவங்க எந்த ஒரு எம்பாரசிங்கான சிச்சுவேஷன் ஒரு ஃபேஸையுமே காட்டாம சதீஷோட அம்மா பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. Satish's mother said, it's such a nuisance having to wait for the train right in the middle of the night. But one can't let the child wait here alone. அப்ப எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ரைட்டான மிடில் ஆஃப் த நைட்ல வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூசன்ஸான ஒரு வேலைப்பா. ஆனா ஒரு குழந்தைய தனியாக வெயிட் பண்ண முடியாது இல்லவா அப்படின்னு சொல்றாங்க. Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. These days one has to be very careful of strangers. என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்துல இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஸ்டேஷன்ல நிறைய கேரக்டர்ஸ் சந்தேகப்படக்கூடியமான ஆட்கள் இருந்துட்டு இருக்காங்க. சோ இவங்களை நம்பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சதீஷோட அம்மா சொல்றாங்க. Arun can travel alone though, said the woman beside me, and somehow I felt grateful to her for saying that. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்க, ஆனா அருண் வந்து கண்டிப்பா தனியெல்லாம் போயிருவான் அப்படின்னு சொன்னவன, ஓகே இவனுக்கு என்னன்னா அந்த லேடி தனக்கு சப்போர்ட் பண்ணி தனக்கு சாதகமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு கிரேட்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் ஏற்படுது. I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to the Satish mother. நான் ஏற்கனவே அவங்க என்னை அம்மான்னு சொன்னதுக்கு நான் அவங்கள மன்னிச்சிட்டேன். ஆனா அதையும் தாண்டி எனக்கு சதீஷோட அம்மா மேல ஏதோ ஒரு இன்ஸ்டிங் உணர்வு என்னன்னா தப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறான். Well, be very careful, Arun, said Satish's mother, looking sternly at me through her spectacles. Be very careful when your mother is not with you and never talk to strangers. அப்ப அவங்க சொல்றாங்க சதீஷோட அம்மா என்ன அப்படின்னா, இந்த பாரு அருண், எப்போதுமே என்னன்னா கேர்ஃபுல்லா இருக்கணும், எந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டையும் பேசக்கூடாது, உன்னுடைய அம்மா இல்லாதப்ப நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. I looked from Satish's mother to the woman who had given me tea and sweets and then back to Satish's mother. நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், சதீஷோட அம்மாவையும் இந்த இவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவங்க எனக்கு டீ ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. திரும்ப அவங்களுடைய அம்மாவை பார்த்தேன். I like strangers, I said.
இவன் உடனே சொல்றான் எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறான். Satish mother definitely staggered a little, as obviously she was not used to being contracted by small boys. So நான் சொன்னது சதீஷோட அம்மாவுக்கு என்னவா தான் இருந்திருக்கு, கண்டிப்பா எரிச்சலா தான் இருந்திருக்கு. சோ ஏன்னா என்னன்னா சின்ன பசங்க சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா எப்போது எதிர்த்தான் பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. There you are, you see. If you don't watch over them all the time, they will walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me, and never talk to strangers. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு வந்து பாக்குறதுக்கு எல்லாருமே என்னன்னா வித்தியாசமா, உனக்கு பார்க்க ஒண்ணுமே தெரியாது, ஆனா நீ எப்ப ட்ரபிள்குள்ள போய் மாட்டேன்னு உனக்கே தெரியாது. எப்போதுமே உங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கண்டிப்பா கேளு, நீ எப்போது என்ன செய்யக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி சதீஷ் மதர் வார்ன் பண்றாங்க. I glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighted in my clash with his mother. Apparently he was on my side. சோ இவனுக்கு என்ன அப்படின்னா, அந்த உமன் கிட்ட நின்னுகிட்டே அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃப்ரெண்டுக்கான ஒரு உணர்வு ஏற்படுது. அப்ப சதீஷ் வந்து அவங்க அம்மா கிட்ட நின்னுகிட்டு நான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா என்னடா இப்படி வந்து தான் ஃப்ரெண்ட் கிட்ட அம்மா பேசிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா சதீஷுக்கும் யாருக்கிட்ட தான் யாருக்கு சப்போர்ட்டா தான் நிக்கிறான் அப்படின்னா அருணுக்கு சப்போர்ட்டா தான் நிக்கிறான் அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. The station bell clanged and the people who had still now had been squatting resignedly on the platform began hustling about. Here it comes, shouted Satish as the engine whistle shrieked and the front lights played over the rails. So இப்ப சவுண்ட் கேக்குது. அப்ப சதீஷ் சொல்றான் இந்த இன்ஜின் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். The train moved slowly into the station, the engine hissing and sending out waves of steam. As it came to a stop, Satish jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on, Arun, this one's empty." And I picked up my suitcase and made a dash for the open door. சோ இப்ப ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிட்டு அது வந்து நின்ன உடனே சதீஷ் வந்து டக்குன்னு ஃபுட்போர்ட்ல ஜம்ப் பண்ணி என்ன பண்றான், அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு சொல்றான், கமான் அருண் வா, இந்த வந்து எம்டியா இருக்கு, நீ சூட்கேஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். சோ இவனும் என்ன பண்றான், சூட்கேஸ் எடுத்துட்டு அந்த டோர் கிட்ட போறான். We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking to us. Satish mother did most of the talking. சோ நாங்க விண்டோஸ் கிட்ட போய் பாத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டு லேடிஸ், ஒண்ணு வந்து சதீஷோட அம்மா, இன்னொன்னு இவ அருண் கிட்ட வந்து அந்த அன்னோன் உமன், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிகமா பேசுனது யாருன்னா சதீஷோட அம்மா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. No, don't jump on and off moving trains as you did just now, she said. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, சதீஷோட அம்மா, இப்ப நீ செஞ்ச மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இஷ்டத்துக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. And don't stick your heads out of the windows and don't eat any rubbish on the way. நீ வாட்டுக்கு தலையில விண்டோஸ்ல இருந்து தலையை காட்டக்கூடாது, கண்டதையும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. She allowed me to share the benefit of her advice and she probably didn't think my mother a very capable person. She handed Satish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates and told him to share the food with me. சோ இவங்களை பார்க்கும்போது அந்த லேடி வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டான ஒரு சாஃப்டான ஒரு பர்சனா இருந்தாங்க. அவங்க சதீஷ் கிட்ட ஒரு பேக் ஃபுல்லா ஃப்ரூட், கிரிக்கெட் பேட், சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீ வந்து அருணோட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. Then she stood back from the window to watch how my mother behaved. சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் விண்டோ கிட்ட நின்னுகிட்டு எங்க அம்மா எப்படி என்கிட்ட பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. I was smarting under the patronizing tone of Satish mother, who obviously thought mine a very poor family. சோ அவங்க கொடுத்த டோனு, அவங்க திங்ஸ் எல்லாம் சொன்னதை வச்சுக்கிட்டே அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கறத அவங்க அந்த டோன்ல தான் என்னை பார்த்தாங்க. And I did not intend giving the other woman away. I let her take my hand in hers, but I could think of nothing to say. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய கையை பிடிச்சாங்க, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. I was conscious of Satish mother staring at us with hard, beady eyes and I found myself hating her with a firm, unreasoning hate. சோ எங்க அம்மா, அவங்க அந்த லேடி என்கிட்ட என்ன பண்றாங்கிறத சதீஷ் அம்மா எப்படி இந்த கண்கொத்தி பாம்பு பாக்குற மாதிரி அந்த ஸ்பெக்டகிள்ஸ் வழியா பாத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு அவங்களை பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசனே இல்லாம நான் வெறுக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. The god walked up the platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then and put my lips to her cheek and kissed her. சோ விசில் அடிச்சாச்சு. அந்த அந்த உமன் வந்து என்னை சாஃப்டா பாத்துட்டு இருந்தாங்க. நான் என்ன சிரிக்கதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அந்த விண்டோ வழியா என்னை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்களுக்கு கடைசியில கிஸ் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். The carriage jolted forward and she drew her hand away. Goodbye, mother, said Satish as the train began to move slowly out of the station. Satish and his mother waved to each other. சோ சதீஷ் வந்து அவங்க அம்மாக்கு குட் பை சொல்றான். சோ மாத்தி மாத்தி பை சொல்லிக்கிறாங்க. குட் பை, I said to the other woman, goodbye mother. சோ பக்கத்துல இருக்கிற இன்னொரு லேடியை பார்த்து அருண் என்ன சொல்றான், குட் பை மதர்ன்னு சொல்லிட்டு இவனும் குட் பை சொல்றான்.
I didn't wave or shout, but sat still in front of the window, gazing at the woman on the platform. நான் எந்த ஒரு கத்தமும் இல்ல, எந்த ஒரு 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 வேவ் மோஷன் எனக்கு மனசுக்குள்ள ஏற்படல. நான் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அந்த விண்டோ வழியா அந்த உமனையே விட்டு பார்த்துட்டு இருக்கேன், அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த உமன் மூலியம். Satish mother was talking to her, but she didn't appear to be listening, as she was looking at me as the train took me away. சதீஷோட அம்மா வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவங்க அந்த பேச்சை கவனிக்காம என்னை தான் பாத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ட்ரெயின் மூவ் ஆகுற வரைக்கும். She stood there on the busy platform, a pale, swayed woman in white, and I watched her until she was lost in the milling crowd. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல, பிஸி பிளாட்ஃபார்ம்ல அவங்களுடைய அந்த பேல், அந்த வெள்ளை நிறம், அந்த வெளிரிய முகம், அந்த ஒயிட் கலருடைய ஃபேஸ் வந்து மறைகிற வரைக்கும் அவங்க என்னை பார்த்துட்டே இருந்தாங்க, அந்த மில்லியன்ஸ் ஆஃப் க்ரௌட்ல அவங்க மறைஞ்சு போற வரைக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. ஸோ ரஸ்கின் பாண்ட். ஸோ ஏதோ ஒரு லேடி வந்திருக்காங்க, தெரியாத ஒரு பையன் வந்து லோன்லியா இருக்கான்னு சொல்லி ஃபீல் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதா ஒரு சிம்பிளான ஸ்டோரி. மேபி இந்த லேடி வந்து நல்லா கைண்டா இருந்திருக்காங்க, ஆனா எல்லாருமே எல்லா குழந்தைகிட்ட இப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ திஸ் இஸ் சில்ட்ரன் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டோரி எழுதியிருக்காரு ரஸ்கின் பாண்ட். அபவுட் தி ஆத்தர். Ruskin Bond is a short story writer, novelist, and a poet, the favorite writer of Indian children. His first novel, Room on the Roof, was published when he was still in his teens. ஸோ அவர் டீனேஜா இருக்கும் பொழுது அவருடைய முதல் நாவலான ரூம் ஆன் த ரூஃப் அப்படிங்கிறது பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. திஸ் நாவல் ஒன் ஹிம் தி ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் இன் 1957. ஸோ இந்த நாவலுக்காக தான் ஜான் ரைஸ் மெமோரியல் அவார்ட் அப்படிங்கிறத 1957ல ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. He also writes about children and the simple hill folk of Uttarakhand. Simplicity and fluency of language and an insight into human nature are hallmarks of his style. His major writings include An Island of Trees, A Bond with the Mountains, and The India I Love. He has also been honored with the Sahitya Akademi Award for his contribution to Indian literature. ஸோ இந்தியன் லிட்ரேச்சருக்கு அவருடைய கான்ட்ரிபியூஷனுக்காக ஒரு சாகித்ய அகாடமி அவார்டும் ரிசீவ் பண்ணியிருக்கிறார். Glossary. Inferno means a place or situation that is too hot, chaotic or noisy. ஏதோ ஒரு இடத்துலயோ ஒரு சிச்சுவேஷன்லயோ ரொம்ப ஹாட்டாவோ ஒரு கூச்சல் குழப்பத்தோடய இருந்துச்சுன்னா அந்த பிளேஸ இன்ஃபெர்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. Then heaving means to rise or lift with force. ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு பொருளை ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அதை ரைஸ் பண்ணீங்கன்னா that is heaving. Dismally means cheerless. சந்தோஷம் இல்லாம சேடா இருக்கிறது, gloomy அப்படின்னு சொல்லுவாங்க, that is dismal. Serenity means the state of being calm, peaceful and untroubled. ரொம்ப அமைதியா, பீஸ்ஃபுல்லா, எந்த ஒரு சலனமும் இல்லாம இருக்கக்கூடிய ஃபேஸ வந்து செரினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. Then encounter means brief meeting. ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறது encounter. Then clutched, grasped tightly. ரொம்ப டைட்டா ஒருத்தவங்களை வந்து ஹோல்ட் பண்றது. Imposing, grand and impressive in appearance. பாக்குறதுக்கே ரொம்ப ஆடம்பரமா, மத்தவங்களை பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து இம்போசிங் சொல்லுவாங்க. Then embarrassed, self-conscious or ashamed. Embarrassed-னா ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலை. Nuisance, causing inconvenience or annoyance. மத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ எரிச்சலோட மாதிரி ஒரு விஷயத்தையோ செஞ்சோம் அப்படின்னா nuisance அப்படின்னு சொல்லுவாங்க. Then staggered, walked or moved unsteadily as if about to fall. சரியா நடக்காம கீழே விழுற மாதிரி அங்கிட்ட தலாடி நடக்கிறது தான் staggered. Then wagging, move rapidly to and fro, feeling or expressing the bitterness or indignation at having. விறுவிறுன்னு அங்கிட்ட இங்கிட்டும் ஓடி அங்க இருக்கிறதுக்கான பிடிக்கல அப்படிங்கிற அந்த இருத்தலை வெளிப்படுத்துறது தான் wagging. Then resentfully, beaten, feeling or expressing bitterness or stagnation having been treated unfairly. சரியா ட்ரீட் பண்ணாம அன்ஃபேரா ட்ரீட் பண்ணாங்கன்னா that is resentful feeling. Then grinning, smiling broadly. Smiling broadly நல்லா வாய் விட்டு நல்லா சிரிக்கிறது. Then squatting, crouch or sit with one's knees bent and one's heels closed or touch the back of one's thighs. Hustling, push roughly or jostle. Shrieked, uttered a high-pitched piercing sound. நல்லா குரலை உயர்த்தி சத்தமா பேசுறது தான் shrieked. Patronizing, treat in a way that is apparently kind. மத்தவங்க கிட்ட கைண்டா நடந்துக்கிறது மாதிரி ஒருத்தங்களை ட்ரீட் பண்றதுதான் patronizing. Obviously, in a way that is easily perceived or understood clearly. Then jolted. Jolted means pushed abruptly and roughly. Choose the best answer. Satish's mother handed to her son dash a bag of pencil, a bag of vegetables, big box of chocolates or cricket ball. Big box of chocolates. It's very good. A big box of chocolates.
The train was due at dash 1 o'clock, 12 o'clock, 2 o'clock, or 11 o'clock. 12 o'clock. Yes, 12 o'clock. The train was due at 12 o'clock. The strange lady gave dash to Arun. Coffee and vadai, tea and bhaji, tea and samosas, black tea and cake. Tea and samosas. Yes, tea and samosas. Arun was sitting on platform number 7, 8, 4, or 3. 8. Yes, platform number 8. Satish and Arun were dash year old boys 12, 11, 13, 10. 12. Yes, Satish and Arun were 12-year-old boys. Then match the following: woman in white, train, bowler, Satish, spectacles. Then right side one the Satish mother, boy of same age, dressed simply, waves of stream, or Arun. So first one, woman in white. Dressed simply. Yes, woman in white dressed simply. Then train. Waves of stream. Yes, train is waves of stream. Then bowler. Arun. Yes, Arun is the best bowler in the class. Then Satish. Boy of same age. Yes, Satish is the boy of same age of Arun. Then spectacles. Satish mother. Yes, Satish mother wore spectacles. Then identify the character. So identify the character உங்களுக்கு questions கண்டிப்பா கேட்பாங்க. I am glad to know that. Which character utters these lines? The woman. உமனா சொல்லிருப்பாங்கப்பா. I am glad to know that அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் மதர் இல்லையா? Satish mother. எஸ் சதீஷ் மதர். சதீஷோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க I am glad to know that அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. Then are you all alone my son? That woman. Yes, the unknown woman on platform number 8. Then yes, I am going to school. Arun. Yes, Arun. Yes, I am going to school. நீ எந்த கேரக்டர் அட்டர் பண்ணிருப்பாங்கன்னா அருண். He is one of my friends. Yes, he is one of my friends ன்னு யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான் அப்படின்னா சதீஷ் வந்து உங்க அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பான். Then goodbye mother. Arun. எஸ் அருண். கடைசியில அந்த உமனை பார்த்து குட் பை மதர்னு யார் அட்டர் பண்ணிருப்பா அப்படின்னா அருண் தான் அட்டர் பண்ணிருப்பான். தென் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ ஒரு பேராகிராஃப் ஒரு சுச்சுவேஷனை வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரீட் பண்றேன். அதுல எந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லணும். மிஸ் சுலைமான் அரைவ்ட் அட் தி கெல்லர் ஹோம் வென் கெலன் வாஸ் 7. மிஸ் சுலைமான் அப்படிங்கிறவங்க ஹெலன் கெல்லர் வீட்டுக்கு வராங்க. ஹெலனுக்கு 7 வயசா இருக்கும் பொழுது. த ஹியரிங் இம்பேர்ட் அண்ட் விஷுவலி சேலஞ்சு ஹெலன் லேர்ன் டு கம்யூனிகேட் வெர்பலி. காது கேளாத கண் பார்வை இல்லாத ஹெலனால வெர்பலா கம்யூனிகேட் பண்ணதுக்கு கத்துக்கிட்டாங்க, அதாவது எழுத்து வடிவத்துல. பட் ஈவென்ச்சுவலி மிஸ் சுலைமான்ஸ் எஃபர்ட் வாஸ் ரிவார்டட். அதே சமயத்துல மிஸ் சுலைமானுடைய எஃபர்ட் முயற்சிக்கும் என்ன கிடைச்சது? பாராட்டு கிடைச்சது, அல்லது வெகுமதி கிடைத்தது. பிஃபோர் ஹெலன் கெல்லர் வாஸ் 2 years old, she lost her sight and her hearing. 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே ஹெலன் கெல்லர் அவங்களுடைய பார்வையையும் கேட்கக்கூடிய திறனையும் இழந்துட்டாங்க. மிஸ் சுலைமான் ஒர்க்டு க்ளோஸ்லி வித் ஹெலன், ஹெர் நியூ ஸ்டூடெண்ட். மிஸ் சுலைமான் வந்து அவங்களுடைய நியூ ஸ்டூடெண்டான ஹெலனோட ரொம்ப க்ளோஸாவே என்னன்னா ஆனாங்க. அட் டைம்ஸ் த டீச்சர் பிகேம்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். சில சமயங்கள்ல ஆசிரியர்களுக்கும் என்ன ஏற்படும்? ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ 6 sentences கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த 6 sentencesல எந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரும்? ஸோ இதுதான் கீழே ஆப்ஷன் 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 ஆப்ஷன் தான் நீங்க ஒன்னு சூஸ் பண்ணணும். Before Helen Keller was 2 years old, she lost her sight and hearing. Yes, very good. Before Helen Keller was 2 years old, she lost her sight and her seeing. So D.
டி ஆப்ஷன்ல 2 இருக்கு, ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2. சோ மித்த ரிமைனிங் 3 நம்ம எலிமினேட் பண்ணிரலாம். தென் நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ். Miss Sulaiman arrived at Helen home when the Helen was 7. Yes, very good. Miss Sulaiman arrived at the Keller home when Helen was 7. So D kapra A. So option 2 is the right answer. Then third enna sentence varum? Miss Sulaiman worked closely with Helen, were her new student. Then fourth one, at times the teacher became frustrated. Then fifth one, but eventually Miss Sulaiman's effort was rewarded. And the last one is the deaf and blind Helen learned to communicate verbally. So this is the order of the sentence arrangement. D, A, E, F, C, D. So with this we finish unit 1. சரி, ஆல்ரெடி 9:44 ஆயிட்டு. இன்னும் ஒரு 16 minutes தான் இருக்கு. நம்ம அடுத்த கிராமர் டாபிக் இன்னொன்று உங்களுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் டீச் பண்ணணும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா அல்லது ஃப்ரெஷ்ஷா கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏன்னா 15 minutesல முடிக்க முடியாது. Hello, am I in the line? We can see it today, ma'am. இன்னைக்கே பார்க்கலாமா? ஓகே ஓகே. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே ஓகே. Just a minute. Is my screen visible? Yes, ma'am. ஓகே ஓகே. சரி, கிராமர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். இதை நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்வினை செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதுதான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So first, what is active voice? A verb in the active voice when its form shows that the person or thing denoted by the subject does something, or in other words is the doer of the action. அதாவது ஒரு செயலை வந்து எந்த ஒரு பர்சனோ அல்லது ஒரு திங்கோ செஞ்சது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் தான் அந்த வேலையை செஞ்சது. அதாவது ஒரு செயலை செஞ்ச அந்த டூயருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். அதாவது செய்வினை. ஒரு செயல் யாரால செய்யப்பட்டதோ அந்த செய்யப்பட்ட அந்த பர்சனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா நம்ம ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், த பியூன் ஓப்பன்ட் த கேட். அந்த பியூன் வந்து கேட்டை வந்து ஓபன் பண்ணான். அப்ப இதுல வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த பியூனுக்கு. பியூன் என்ன செஞ்சிருக்காரு? கேட்டை ஓபன் பண்ணிருக்காரு. So this is active. The usage of active voice. It is used when the doer of the action is to made prominent in a sentence. அந்த சென்டென்ஸ்ல யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. This is the voice that is most commonly used in the spoken language. நம்ம பேசக்கூடிய பேச்சு மொழியில இந்த வாய்ஸை தான் நம்ம அதிக அளவு பயன்படுத்துவோம். மதர் தெரசா ஹெல்ப்ட் அண்ட் லவ்ட் த புவர். அன்னை தெரசா வந்து அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியும் செஞ்சாங்க, அவங்கள வந்து அன்பு செஞ்சாங்க. அப்ப இதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க? அந்த சென்டென்ஸ்ல யாரு செஞ்சாங்களோ டூயர் ஆஃப் தி ஆக்ஷன் வந்து மதர் தெரசா. சோ சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. தென் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது
a verb in the passive voice when its form shows that something is done to the person or thing denoted by the subject. இந்த செயல் இவங்களால செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா that is passive voice. இதுதான் நம்ம செயப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், the peon opened the gate அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது அப்படியே மாறும். the peon அப்படிங்கிறது சப்ஜெக்டா இருந்தது, opened அப்படிங்கிறது verb, gate அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இங்க அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வரும். the gate was opened by the peon. கேட் பியூனால் திறக்கப்பட்டது. அப்ப அந்த இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸுக்கு வரும். சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய வேர்ட் வந்து இங்க ஆப்ஜெக்ட்டுக்கு வரும். இடையில நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா டென்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்போம். பை அப்படிங்கிற அந்த வேர்ட் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவா ஆகுறதுக்கு இதுதான் கன்வர்ஷன். யாரு செயலை செய்யறாங்களோ அந்த செயலை செய்யக்கூடிய பர்சனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா தட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் பாசிவ் வாய்ஸ், செயற்பாட்டு வினை. The passive voice is used by the receiver of the action or the action done to the subject is to be made prominent in a sentence. So passive constructions are very much used in all the official, business, technical and scientific writings, and also when the agent is indefinite or vague pronoun or nouns such as someone, somebody, no one, none, nothing, they, all, people, person, etc. அப்ப இந்த பாசிவ் வாய்ஸ் நம்ம எங்க அதிக அளவு பயன்படுத்தோம் அப்படின்னா அபிஷியலா, ஏதாவது நம்ம அபிஷியலா ஒருத்தங்களுக்கு லெட்டர் எழுதுறோம், இல்ல பிசினஸ் ரிலேட்டடா, டெக்னிக்கலா, சயின்டிபிக்கா எழுதும் பொழுது அந்த நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இல்ல யாருமே தெரியல, யாரு செஞ்சாங்கன்னு தெரியல, அங்க டூயர் தெரியல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல someone, somebody, no one, none, nothing இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். The exhibition was opened by the governor. ஆனா என்ன அர்த்தம், பொருட்காட்சி கவர்னரால் திறக்கப்பட்டது. அப்ப இந்த இடத்துல யார் டூயர் அப்படிங்கிறது தெரியும். ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, எக்ஸிபிஷன், என்ன ஆக்ஷன் நடந்திருக்கோ அந்த ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்கன்னா தட் இஸ் பாசிவ் வாய்ஸ். சோ இந்த நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் வாய்ஸாவோ இல்ல பாசிவ்ல இருந்து ஆக்டிவாவோ கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம இந்த 8 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆஃப் த சப்ஜெக்ட் இன்டு ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் இருக்கிறது எந்த பிளேஸுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இடத்துக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சேஞ்ச் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன்டு சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இடத்துல இருக்கக்கூடியது சப்ஜெக்ட் இடத்துக்கு சேஞ்ச் ஆகும். தென் பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், நம்ம இதை மாத்தும் பொழுது அந்த வேர்பினுடைய பி ஃபார்மை பிரின்சிபல் வெர்புக்கு முன்னாடி ஆட் பண்ணுவோம். Then the form of the principal verb is only past participle form. அந்த principal verb, principalனா அந்த main verb வந்து எப்போதுமே past participle formல தான் இருக்கும். இப்ப இந்த இடத்துல do அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது passiveக்கு மாறும்போது அதனுடைய third form ஆன done அப்படின்னு சொல்லி மாறும். Then the usage of by phrase, நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆட் பண்ணணும், by அப்படிங்கிற அந்த phrase ஆட் பண்ணணும். The tenses or numbers are invariable, அதே மாதிரி tense சேஞ்ச் பண்ணணும். Then usage of double objects, சில சென்டென்சஸ்ல வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்படி 2 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்ட வச்சுனாலும் என்ன பண்ணலாம், பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். Then intransitive verbs and auxiliaries cannot be converted into passive voice. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், டிரான்சிட்டிவ் வேர்புக்கு தான் ஆப்ஜெக்ட் இருக்கும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி. சோ அந்த மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸையும் ஆக்சிலரி வேர்ப்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா பாசிவ் வாய்ஸா கன்வெர்ட் பண்ணா நமக்கு என்ன தேவை, ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதை நம்ம பாசிவ் மாத்தும் போது சப்ஜெக்டை கொண்டு வருவோம். சோ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ்ல ஆப்வியஸா ஆப்ஜெக்ட் இருக்காது. சோ அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, we cannot convert the intransitive verbs and auxiliary verbs into passive voice. சோ அந்த 8 ரூல்ஸும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் ஆப்ஜெக்டா மாறும். The mason is building the wall. மேசான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த வாளை வந்து கெட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the mason, மேசான் அப்படிங்கறதான் சப்ஜெக்ட், கொத்தனார். என்ன பண்றாரு, இஸ் பில்டிங், கட்டி கொண்டிருக்கிறார். எதை கட்டி கொண்டிருக்கிறார், வால். வால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ அந்த ஆக்டிவா இருந்து பாசிவா மாத்தும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் என்னவா மாறும், சப்ஜெக்டா மாறும், த வால். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இஸ் பில்டிங். பில்டிங் அப்படிங்கிறது ப்ராக்ரெசிவ் சென்டென்ஸ். சோ ஐஎன்ஜி வந்திருக்கனால நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா பீயிங், இஸ் பீயிங். பில்டோட தேர்ட் ஃபார்ம் வந்து பில்ட், 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 இஸ் பீயிங் பில்ட். தென் என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா பை. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்குது என்னது, த மேசான், அது இங்க ஆப்ஜெக்டா மாறும். த வால் இஸ் பீயிங் பில்ட் பை த மேசான். அதே மாதிரி the object in the active voice becomes the subject in the passive voice. The governor serves the people. So the government அப்படிங்கிறது subject,
serves அப்படிங்கிறது verb, the people அப்படிங்கிறது object. அப்ப அந்த object தான் first வரும், the people. இப்ப people அப்படிங்கிறது ஒரு பர்சனை குறிக்கல, மக்கள்ங்கிறது plural form. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன be form போடணும், are போடணும். Then serves, serve ஓட third form வந்து served. Then by add பண்றோம், the government. The people are served by the government. Then the placement of the be form of the verb. அந்த principal verbக்கு முன்னாடி இந்த be form verb வந்து add பண்ணணும். I am loved by my parents. So இப்ப என்ன வரும், I am being loved by my parents. So இதுல நம்ம என்ன add பண்றோம் அப்படின்னா be form of the verb வந்து principal verbக்கு முன்னாடி add பண்றோம். Lovedக்கு முன்னாடி என்ன வருது, being. I have been loved by my parents. He is loved by all. He is being loved by all. He has been loved by all. So இந்த மாதிரி principal verbக்கு முன்னாடி என்ன add பண்ணணும் அப்படின்னா be form of the verb வந்து add பண்ணணும். Then form of the principal verb is only past participle. நம்ம passive மாத்தும் பொழுது அந்த verb ஓட third form மட்டும் தான் யூஸ் பண்ணணும். Savitri is loved by Sita. இது ஆக்டிவ்ல என்ன இருந்திருக்கும், Sita loves Savitri அப்படின்னு இருந்திருக்கும். அப்ப love ஓட third form loved. Then Savitri is being loved by Sita. Savitri has been loved by Sita. I was encouraged by George. I was being encouraged by George. I had been encouraged by George. I shall be encouraged by George. I shall have been encouraged by George. Then usage of by phrase. So by அப்படிங்கறத add பண்ணணும். This work was done by Arun. இந்த வேலை அருணால் செய்யப்பட்டது. அந்த பட்டதுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா தமிழ்ல, அந்த பட்டதுக்கான மீனிங் தான் by. English is spoken throughout the world. ஆங்கிலம் உலகம் முழுக்க அனைவராலும் பேசப்படுகிறது. இதுல வந்து by தேவை கிடையாது, ஏன்னா throughout the world உலகத்துல இருக்கிற எல்லாரையுமே குறிச்சிரும். It was stolen. அது வந்து திருடப்பட்டது. யாருன்னு தெரியல அப்படின்னா சில சமயம் by somebody அல்லது someone அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். Then tenses and numbers are invariable. நம்ம டென்சர்ஸையும் நம்பர்ஸையும் அதில் சேஞ்ச் பண்ணோம். கிளின்டன் பைஸ் எ கார் எவ்ரி இயர். கிளின்டன் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கார் வாங்குவாரு. அப்போ இதுல வந்து என்னது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஏ கார். ஏ கார் அப்படிங்கிறது ஒரே ஒரு கார் தான். சோ நம்ம என்ன போடலாம், இஸ் போடலாம். பையோட தேர்ட் ஃபார்ம் பாட். பை பாட். எ கார் இஸ் பாட் பை கிளின்டன் எவ்ரி இயர். கிளின்டன் பாட் 2 cars. இப்ப 2 கார் அப்படிங்கும்போது ஆப்ஜெக்ட்ல வந்து என்னதுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன வெர்ப் போடணும் அப்படின்னா வேர் போடணும். 2 cars were bought by Clinton. Clinton will buy 3 cars next year. So இனிமே அடுத்த வருஷம் 3 கார் வாங்குவான். இனிமே தான் வாங்க போறான். So 3 cars will ஆல்ரெடி இருக்கு, இனிமே வாங்க போறதுனால சோ அதோட என்ன ஆட் பண்றோம், be form of the verb. 3 cars will be bought by Clinton next year. Then usage of double objects. Mr. Krishnaraj taught us grammar. இதுல 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒன்னு வந்து மிஸ்டர் கிருஷ்ணராஜ், அவர் தான் சப்ஜெக்ட். டாட் கத்து கொடுக்காரு, வெர்ப். யாருக்கு கத்து கொடுக்காரு, அஸ் எங்களுக்கு. என்ன கத்து கொடுக்காரு, கிராமர். சோ அஸ் அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், கிராமர் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சோ அந்த மாதிரி 2 ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்மளால 2 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ண முடியும். ஒன்னு வந்து கிராமரை வச்சு எழுதலாம். கிராமர் இஸ் டாட் டு அஸ் பை கிருஷ்ணராஜ். இது ஒரு வகையான பாசிவ் ஃபார்ம். அல்லது அஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அஸ்னா என்னது, எங்களுக்கு. சோ வி ஆர் taught grammar by கிருஷ்ணராஜ். சோ 2 ஆப்ஷனுமே பாசிவ் ஃபார்முக்கு வந்து கரெக்ட் தான். டபுள் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா நம்மளால டபுள் டைப் 2 டைப்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். The intransitive verbs and the auxiliary verb. சென்டென்சஸ் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாவும் ஆக்சிலரி வெர்பாவும் தான் என்ன பண்ண முடியாதுன்னா பாசிவா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா டிரான்சிட்டிவ் வெர்ப்ல மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இருக்கும். இப்ப ராம் ஹெல்ப்ஸ் ஹரி. ராம் வந்து ஹரிக்கு ஹெல்ப் பண்ணான். இதுல ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹெல்ப்ஸ் அப்படிங்கிறது வெர்பு, ஹரி அப்படிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஹரி இஸ் ஹெல்ப்டு பை ராம் அப்படின்னு கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ல ஆப்ஜெக்ட் இருக்காது. ஆல் மஸ்ட் டை, எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தான் போறோம். இதுல ஆப்ஜெக்ட் இருக்கா, இல்ல. தே கம் ஃப்ரம் ஹோம், ரோம், அவங்க ரோம்ல இருந்து வந்திருக்காங்க. இதை நம்மளால பாசிவா மாத்த முடியாது. ஷீலா லவ்ஸ் லவ்லி, த பேபி ஸ்லீப்ஸ் காம்லி. சோ இந்த மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் வச்சு சென்டென்ஸ் கொடுத்தாங்கன்னா we cannot convert these sentences into passive form. Then auxiliary verb. I have a computer. என்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு.
A computer is having by me பண்ண முடியுமா? முடியாது. He is an engineer. இதை மாத்த முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்தாலும் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா பாசிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. தென் அது டிரான்சிட்டிவா இன்ட்ரான்சிட்டிவா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு சென்டென்ஸ்ல அப்படின்னா, ஒண்ணு வந்து வாட் என்ன அல்லது ஹூம் யாரால, இந்த ரெண்டு கேள்வியை கேட்டு பார்த்து அந்த கேள்விக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சது அப்படின்னா அந்த வெர்ப் வந்து டிரான்சிட்டிவ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஆனந்த் broke the mirror. யார் மிரரை உடைச்சா? ஆனந்த் உடைச்சான். இல்ல ஆனந்த் என்ன உடைச்சான்? ஆனந்த் மிரரை கண்ணாடியை உடைச்சான். அப்போ வாட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. அப்ப இல்ல broke அப்படிங்கிறது டிரான்சிட்டிவ் வெர்ப். இதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாசிவ் ஃபார்முக்கு மாத்த முடியும். எப்படி மாத்தலாம்? the mirror was broken by ஆனந்த். ஆனா அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஆனந்த் goes daily. ஆனந்த் தினமும் செல்வான். broke அப்படிங்கிறது transitive verb, so we can change it into passive form. Second இருக்கக்கூடிய sentenceல goes அப்படிங்கிறது intransitive verb, so we cannot change this sentence into passive form. Then present tense. So present tenseல என்ன இருக்கு? She loves. அப்ப நம்ம எப்படி மாத்துவோம்? She is loved. Parents does not hate me. I am not hated by my parents. அதே இது present continuousல I am searching. I am being searched. Are they searching Ram? Is Ram being searched by them? So இப்படிதான் நம்ம present tenseல இருக்கிறதும் present continuousல இருக்கிறதையும் passive formக்கு சேஞ்ச் பண்ண முடியும். சரி, ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நம்ம ரிமைனிங் இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேவாப்பா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. Okay, the remaining we will see it in next session. Thank you. Thank you. Thank you. Okay, good night pa.